வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஹவுஸ் ஆஃப் சினிமாஸ். நான் உங்கள் சுபாஷ். இன்னைக்கு நம்ம டீச்சர் லெசனோட 4th எபிசோட தான் பார்க்க போறோம். 3rd எபிசோடு பார்க்காதவங்க நம்ம ஹவுஸ் ஆஃப் சினிமாஸ் யூடியூப் சேனல் இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே, வாங்க ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். கதையோட ஸ்டார்டிங்லேயே எல்லாரும் உட்காந்து அந்த நியூஸ் சேனலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நியூஸ் தான் எல்லா பக்கமும் போயிட்டு இருக்கு. இங்க நம்ம பாங்குண்டே உட்காந்து அந்த நியூஸை பார்த்துட்டு ஏதோ டைப் பண்ணிட்டு இருக்கான். உடனே நம்ம மினிஸ்டர் அங்க வந்துறாரு. என்னன்னு பார்த்தா அவன் வந்து எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் சரி வராது, என்ன வேற டிபார்ட்மெண்ட் மாத்திருங்க அப்படிங்கிற மாதிரி லெட்டர் எழுதிட்டு இருப்பான். அதை வந்து நம்ம மினிஸ்டர் பார்த்துட்டு, என்ன ஃபாண்ட் இது, நல்லா கிளியரா இருக்கு, நம்மளோட எல்லா டாக்குமெண்ட்டுக்கும் இனிமே இதே மாத்திரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, உன்னோட காரணம் வந்து கரெக்டா இல்லலாம், அது வந்து ஒரு புலமல் மாதிரி தான் இருக்கும். சோ வந்து காரணத்தை ஸ்ட்ராங்கா எழுது, நான் கேள்வி கேட்காத மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதே டைம்ல வெளியே ஹேண்ட் ரூம் வந்து அந்த நியூஸை பார்த்துட்டு இருக்கா. அப்ப நம்ம இன்ஸ்பெக்டர் அங்க வந்துட்டு, என்ன சாப்பிட்டியா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும், நான் சாப்பிட்டேன், நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு, அடுத்த வாரத்தையே இந்த நியூஸ் வந்து நீங்க பாத்தீங்களா, அது உண்மையா அப்படின்னு கேட்கவும், அவரும் ஆமா உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே உள்ள வா, மீட்டிங் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. உள்ள போனா நம்ம மினிஸ்டர் வந்து, ஏன் உள்ள லேட்டா வரீங்க அப்படின்னு கத்துறாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்கன்னா, புதுசா வந்து ஒரு ஸ்கூல்ல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. என்னன்னா, ஒரு பையன் வந்து ஒரு டீச்சர் அடிச்சிட்டான். அந்த டீச்சர் கூட வேலை பார்க்குற இன்னொரு டீச்சர் தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அது கூட அவன் அடிச்ச வீடியோவும் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியும், நம்ம மினிஸ்டர் அந்த வீடியோ ப்ளே பண்ணுங்க அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அந்த வீடியோ வந்து ப்ளே பண்றாங்க. அதுல வந்து ஒரு பையன் ஒரு டீச்சர் ஓங்கி அடிக்கிறான், அவர் கீழே விழுந்துறாரு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கதை பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்த மிஷின் இதான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு அந்த ஸ்கூலுக்கு போறாங்க. அந்த ஸ்கூலை பார்த்தா சாதாரண ஸ்கூலா இல்ல, பெரிய இன்டர்நேஷனல் ஸ்கூலா இருக்கு. போனதும் ஒருத்தர் வந்து கல்லெல்லாம் புறக்கிட்டு இருக்காரு. அதை போய் நம்ம இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு, சரி ஓகே நீங்க உள்ள போங்க, நான் அவரை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து தனியா அவரை பார்க்க போறாரு. இங்க நம்ம ஹேண்ட் ரூமும் பாங்குண்டையும் பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா, இந்த டீச்சர் இங்க வந்ததுனாலதான் இந்த ஸ்கூல் வந்து ஒரு நல்ல ரெப்புடேஷனுக்கு போயிருக்கு, அண்ட் நிறைய பசங்க வந்து நல்ல யூனிவர்சிட்டிக்கு போயிருக்காங்க, அது எல்லாமே இவரால தான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே வெளியே நம்ம இன்ஸ்பெக்டர் அந்த டீச்சர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. நான் ஆன்லைன்ல நீங்க சொல்லி கொடுக்கறதெல்லாம் பாத்திருக்கேன், ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர்கிட்ட நல்லா சிரிச்சு சிரிச்சு நல்லா பேசிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்து நம்ம ஹேண்ட் ரூம், நம்ம இன்ஸ்பெக்டருக்கு என்னாச்சு, ஏன் இப்படி வினோதமா நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அதே டைம்ல இங்க உள்ள வந்து நம்ம பாங்குண்டே வந்து அவனோட சிஸ்டம் எல்லாம் செட்டப் பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஹேண்ட் ரூம் வந்துட்டு, இது என்னது அப்படிங்கிற மாதிரி டச் பண்றா. உடனே, நீங்க அதெல்லாம் அப்படி தொடாதீங்க, இது வந்து என்னோட சம்பளத்துல புதுசா வாங்கின கம்ப்யூட்டர். ஓ, இது வெறும் கம்ப்யூட்டர் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கு அவன், இதுல சாதாரண கம்ப்யூட்டர்ல இதுல வந்து டபுள் டிஸ்பிளே இருக்கு, அண்ட் இது வந்து கேமிங்க்கு சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதோட ஸ்பெக் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். பட் நம்ம ஹேண்ட் ரூம் வந்து, ஓ அப்ப இது வந்து ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர், நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேஷுவலா அங்க இருந்து போறா. இதை பார்த்து காண்டான நம்ம பாங்குண்ட என்ன பண்றான், யாரையும் கொல்லக்கூடாது அப்படிங்கிற சிம்பிளை வந்து போடுறான். அண்ட் நம்ம ஹேண்ட் ரூம் போய் அந்த பையனை மீட் பண்றா. அந்த வீடியோ காமிச்சு, எதுக்கு அந்த டீச்சர் அடிச்ச அப்படின்னு உடனே அவன் அந்த வீடியோ தள்ளி விடுறான். தள்ளி விட்டுட்டு, எனக்கு சும்மா ஹெல்ப் பண்ற மாதிரி நடிக்காதீங்க, எப்படி நீங்க வந்து என்ன இந்த ஸ்கூல் விட்டு தூக்க போறீங்க இல்ல போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க போறீங்க, அதான பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கவும், நீ இப்ப என் கோவத்தை கிளறாம என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு அவ கேட்கறா. அதுக்கு அவன் வந்து ஒண்ணுமே சொல்லல. இங்க நம்ம இன்ஸ்பெக்டரோ அந்த டீச்சர் கிட்ட நல்லா பேசிட்டு இருக்காரு. நீங்க ஆன்லைன் கிளாஸ்ல எப்பவும் சொல்லுவீங்களா பசங்க கிட்ட, உங்க திறமை மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு, அதே மாதிரி ஒரே ஒருத்தர் எனக்காக சொல்லுங்க அப்படின்னு சொல்லியும் அந்த டீச்சரும் சொல்றாங்க. உடனே அதை பார்த்துட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் சிரிச்சுட்டு கையை தட்டுறாரு. இங்க நம்ம ஹேண்ட் ரூம் கடுப்பாய் வந்து பாங்குண்டேட்ட, அவன் யார் பேசுறதுன்னு கேட்க மாட்டேங்கிறான், திமிர் பிடிச்சவனா இருக்கான், கண்டிப்பா அவனோட மார்க் கேவலமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், பாங்குண்டே அதுக்கு, இல்ல நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, அவன் தான் கிளாஸ் டாப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரெக்கார்ட் எடுத்து காட்டுறான். அதை பார்த்துட்டு நம்ம ஹேண்ட் ரூம் வந்து ஷாக் ஆகுறா. என்னது, இப்படி நல்லா படிக்கிற பையனா அப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. அப்புறம் என்ன ஆகுது, அந்த டீச்சர் வந்து ஸ்டாஃப் ரூம்ல எல்லா கொஸ்டின் பேப்பரும் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. வச்சு முடிச்சுட்டு பீரோ போட்டுட்டு திரும்புறாரு. நம்ம இன்ஸ்பெக்டர் அங்க நிக்கிறாரு. உடனே அதுக்கு அந்த டீச்சர், இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கவும், நானும் சில நேரம் படிக்க முடியலனா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு கொஸ்டின் பேப்பர் எல்லாம் திருடி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. அதுக்கு அந்த டீச்சர் சொல்றாரு, ஆமா நானும் அந்த மாதிரி ஒரு தடவை பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர், பாத்தீங்களா நம்மளோட சிந்தனை எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டே அங்க இருந்து வெளியே வராங்க. இங்க நம்ம ஹேண்ட் ரூம் காட்டுறாங்க. அவன் என்ன பண்றா, அந்த பையன் போயிட்டு மறுபடியும், உன் மார்க் எல்லாம் நல்ல மார்க்கா இருக்கு, இதை வச்சு நீ நல்ல யூனிவர்சிட்டியில ஸ்காலர்ஷிப்லயே படிக்கலாம், நீ ஒரு டீச்சர் அடிச்சேன்னு சொன்னா என்னால நம்பவே முடியல, உனக்கு அதோட பின் விளைவுகள் என்ன ஆகும்னு தெரிஞ்சே நீ இப்படி பண்ணிருக்கனா என்னால சுத்தமா நம்ப முடியல, இதை பத்தி உன் பேரண்ட்ஸ்க்கு தெரியுமா அப்படின்னு கேட்கவும், அவன் அமைதியா இருந்துட்டு கத்துறான், என்ன விட்டுருங்க, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. உடனே அதுக்கு ஹேண்ட் ரூம் சொல்றா, சரி ஓகே அப்ப நான் பேரண்ட்ஸ் கிட்டே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், அவன் அந்த டேபிள் இருந்து எல்லாத்தையும் தட்டி விடுறான். உடனே நம்ம ஹேண்ட் ரூம் அவன் தலையை பிடிச்சி டேபிள் அடிச்சிடறா. அடிச்சுட்டு, என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்கவும், அதுக்கு அவன் என்ன விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லவும், வாயை திறந்து ஃபர்ஸ்ட் யார்கிட்ட உதவி கேளு, அப்பதான் உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்றா. இங்க நம்ம இன்ஸ்பெக்டர் அந்த டீச்சர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அந்த பையன் ஏன் உங்களை அடிச்சான் அப்படின்னு கேட்கவும், எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு. உடனே அதுக்கு இன்ஸ்பெக்டர், இல்ல ஏதாவது காரணம் இருக்குமே அப்படின்னு கேட்கவும், அதுக்கு இந்த டீச்சர் சொல்றாரு, நான் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பசங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் வச்சிருந்தேன், அதுல வந்து நான் சொல்லி கொடுத்தே திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்தேன், அது வந்து அவனுக்கு கடுப்பாய் வெளியே எஞ்சி போயிட்டான், பட் நான் வந்து அந்த கிளாஸ் அவனுக்காக மட்டும் வைக்கல, எல்லா பசங்களுக்காக தான் வச்சிருந்தேன், பட் நான் சொல்லி கொடுத்த விதம் எதுவும் பிடிக்கலையா என்னன்னு தெரியல, அண்ட் வந்து பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வந்து எல்லாருமே வந்துட்டு போவாங்க, ஆனா அந்த பையனோட அப்பா அம்மா மட்டும் வரல, அப்படி இருந்தும் நான் அவங்களை நேர்ல மீட் பண்ணணும்னு போய் பார்க்க போனேன், அவங்க வந்து ஒரு சாப்பாடு கடை வச்சிருக்காங்க, அது வந்து ரொம்ப பிஸியா இருந்ததுனால நானும் ஒரு கஸ்டமர் மாதிரி இருந்துட்டு பார்த்துட்டு வந்துட்டேன், பட் எதுவுமே நான் பேசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இங்க அந்த பையன் வந்து ஹேண்ட் ரூம்ட்ட சொல்றான், ஃபீஸ் கட்டுற நாள் வந்துச்சு, ஆனா எங்க வீட்டுல வந்து ஃபீஸ் கட்டல, சோ நான் அங்க போய் பார்க்க போனேன், அப்பதான் தெரிஞ்சது அங்க எங்க கடையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அந்த இடம் வந்து பெர்மிஷன் இல்லாத இடத்துல வச்சிருந்தோம் அப்படிங்கறதுனால அந்த கடையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அப்படி இருந்தும் எங்க வீட்டுல கஷ்டப்பட்டு ஒரு பிரைவேட் ட்யூட்டர்ல என்ன சேர்த்து விட்டாங்க, நான் நல்ல மார்க் வாங்கணும்னா அந்த சார் என்ன கூப்பிட்டு, நல்ல மார்க்லாம் வாங்கிருக்கிய, உனக்கு என்ன பிரைவேட் ட்யூட்டர் இருக்காரா அப்படின்னு கேட்கவும், நான் ஆமான்னு சொன்னதும், அப்புறம் நாங்க எதுக்கு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு விட்டாரு. அப்புறம் கொஞ்ச நாள்ல அந்த ட்விட்டருமே என்ன சொல்லிட்டாருன்னா, இதுக்கப்புறம் நான் கிளாஸ் எடுக்கிறதா இல்ல, நான் ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கிளாஸ் எடுக்கதே ஸ்டாப் பண்ணிட்டாரு அப்படின்னு இவன் சொல்றான். இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹேண்ட் வெளியே வந்தா
அந்த சார் வந்து கல்ல பொறுக்கிட்டு இருக்காரு. அவர் கூட சேர்ந்துட்டு நம்ம இன்ஸ்பெக்டரும் கல்ல பொறுக்கி போட்டுட்டு இருக்காரு. நீங்க ஏன் இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு நம்ம இன்ஸ்பெக்டர் கேட்க, அதுக்கு அந்த டீச்சர் சொல்றாரு, பசங்க வந்து படிச்சுட்டு பிஸியா இருப்பாங்க, அவங்கள இதெல்லாம் பண்ணுங்க நான் சொல்ல முடியாது, சோ யாரு காலையும் குத்தாம இருக்கிறதுக்காக இதை நானே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லையும், இந்த மாதிரி நீங்க இருக்கிறதுனால என்னமோ தெரியல, நான் மினிஸ்டர் விட்டு உங்க பக்கம் வந்துடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சிரிச்சு பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹேண்ட்ரிம் வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் மீட் பண்ண வரா. அப்ப இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, அந்த டீச்சரோட வீடியோ பார்த்துட்டு வாவ் இந்த மாதிரிலாம் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவனை ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹேண்ட்ரிம் கேக்குறா, வந்த வேலையை விட்டுட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இந்த கேஸை சால்வ் பண்ணுங்க கொஞ்சம் கூட ஐடியாவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேச, நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து அந்த டீச்சரை பத்தி புகழ்ந்து பேசிட்டு இருக்கான். உடனே அதுக்கு ஹேண்ட்ரிம் வந்து என்ன சொல்றா, நீங்க வந்து வேற ஏதோ மைண்ட்ல இருக்கீங்க, உங்களுக்கு இந்த கேஸை விட உங்க பகை தான் முக்கியமா போச்சா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க, அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல, உனக்கு அப்படி தோணுச்சுன்னா நீ இப்பவே கிளம்பலாம் இங்க இருந்து அப்படின்னு ஒரு சொல்றாரு. இதை கேட்டு நம்ம ஹேண்ட்ரிம் கடுப்பாய் கத்திடுறா. அதுக்கப்புறம் நம்ம பாங்குண்ட என்ன பண்றான், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நோவைஸ் அப்படிங்கிற அகாடமில தான் படிக்கிறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த அகாடமி நேர்ல போய் பார்க்க போறான். அங்க உள்ள இவன் பார்த்துட்டு இருக்கும்போதே அங்க உள்ள டீச்சர் வந்து, இங்க என்ன பண்ற, யார் நீ அப்படின்னு கேட்கவும், நான் இந்த அகாடமில ஜாயின் பண்ணலான்னு வந்தேன், நான் சும்யாங் ஸ்கூல்ல இருந்து வரேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். என்ன கிளாஸ் படிக்கிற அப்படின்னு கேட்கவும், அவன் வந்து நான் இங்கிலீஷ்ல 4th கிளாஸ் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அவனோட கிளாஸ் பிரசிடென்ட் இவன் தானே அப்படின்னு ஒரு பேரை சொல்லையும், இவனும் ஆமா ஆமா எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த டீச்சர் சொல்றாரு, இல்ல நான் மாத்தி சொல்லிட்டேன், அவன் இல்லையே பிரசிடென்ட், இன்னொருத்தன் பேரை சொல்லையும், அதுக்கும் அவன் ஆமா அவன் தான், நான் தான் மாத்தி சொல்லிட்டேன் அப்படின்னு இவனும் சொல்றான். உடனே அந்த டீச்சர், யார் நீ, உண்மையை சொல்லு, என் அகாடமி பத்தி உனக்கு எப்படி தெரியும் அப்படி ஒவ்வொன்னா கேட்க, அவன் வந்து என்ன சொல்லணும் தெரியாம முடிச்சிட்டு இருப்பான். அதே டைம்ல அங்க நம்ம 3rd எபிசோட்ல பார்த்தோமே அந்த ஸ்கூல்ல இருந்த பையன் வந்து நம்ம பாங்குண்டைய பார்த்துட்டு, ஏய் எப்படி இருக்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, இப்ப எந்த ஸ்கூல்ல படிக்கிற அப்படின்னு அவன் கேட்கான். அதுக்கு வந்து நான் சிம்யாங் ஸ்கூல்ல படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லையும், அந்த டீச்சர் வந்து சரி ஓகே அப்ப உண்மையிலே ஸ்டூடெண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒரு கடையில உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது அந்த 2 கிளாஸ்லயுமே கெத்தா 2 பேர் இருந்தானுங்களே, அவனுக்கு 2 பேரும் இப்ப நல்லா இவங்க கிட்ட பேசுறாங்க. 4 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு அங்க இருந்து நம்ம பாங்குண்டை கிளம்பி இந்த சும்யாங் ஸ்கூலுக்கு வந்துடுறான். அங்க உட்காந்து இவன் லேப்டாப்ல ஏதோ பார்த்துட்டு இருக்கும்போது வெளியே யாரோ கத்திட்டு ஓடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. யாருன்னு வந்து பார்த்தா நம்ம ஹேண்ட்ரிம். அவ என்ன பண்ணிட்டு இருக்கா, அங்க இருக்க ஒரு கிரவுண்ட்ல கத்திக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்கா. அப்படியே கட் பண்ணா ஒரு சின்ன பொண்ணு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு ஓடுறா. அவளை 4 பேர் துரத்திக்கிட்டே பின்னாடி போறாங்க. அவங்க வந்து ஒரு சப்வேல போய் மாட்டின உடனே அந்த பொண்ணு பிடிச்சி அடி அடி அடிக்கிறாங்க. அப்ப வந்து அங்க நம்ம இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு. அவர் வந்து ஆர்மி கெட்டப்ல இருக்காரு. அவர் வந்து உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா, இவங்க யாரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு அமைதியா இருக்கா. உடனே நம்ம இன்ஸ்பெக்டர், உனக்கு உதவி வேணா நீ தான் வாயை திறந்து கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அந்த பொண்ணு அதுக்கும் ஒண்ணுமே சொல்லாம இருப்பா. சரி ஓகே அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் அங்க இருந்து கிளம்பவும் இவனோட காலை பிடிச்சிட்டு எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்ல முடியாத மாதிரி அவ வாய் லைட்டா அசைக்கிறா. ஏன்னா அவ வாய் ஃபுல்லா அடிபட்டு இருக்கு. அதுக்கு இன்ஸ்பெக்டர் எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பசங்க எல்லாம் அங்க இருந்து அடிச்சு ஓட விட்டுறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அங்க இருந்து காப்பாத்தி கூட்டு போறாரு. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, அதுதான் நம்ம ஹேண்ட்ரிம். அவ பழசெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கா. இங்க நம்ம இன்ஸ்பெக்டர் போய் அந்த டீச்சர் மீட் பண்றாரு. 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவர் சொல்றாரு, நோவிஸ் அப்படிங்கிற அகாடமில தான் எல்லா பசங்களும் படிச்சு நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. பட் அங்க படிக்காத ஒரே பையனா அது இவன் தான். ஆனாலும் இவன் நல்ல மார்க் வாங்கிட்டு இருக்கான். இதால யாருக்கு என்ன லாபம்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அங்க நோவிஸ் அகாடமிக்கு இதால தலைவலியா, இல்ல இங்க இருக்க டீச்சர்ஸ்க்கு இதால ஏதோ ஆதாயம் இருக்கா அப்படின்னு ஒவ்வொன்னா கேட்டுட்டு இருக்கையும் நம்ம டீச்சர் வந்து எதை சொல்றீங்க, சுத்தி வளைச்சு பேசாதீங்க, டைரக்டா பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே நம்ம இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, உங்களுக்கு ஹன்யாரியை தெரியுமா அப்படின்னு கேட்கவும், அது வந்து போன எபிசோட்ல வந்த பொண்ணு, அந்த பொண்ணை தெரியுமா அப்படின்னு கேட்கவும் அதுக்கு டீச்சர் சொல்றாரு, இல்ல எனக்கு அப்பெல்லாம் யாரையும் தெரியாது அப்படி சொல்லையும், நீங்க அந்த பொண்ணுக்கு இதுக்கு முன்னாடி ஸ்கூல்ல கிளாஸ் எடுத்திருக்கீங்க, அவ இந்த ஸ்கூலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டா, ஆனா அவளால வர முடியல, ஏன் அப்படின்னு அவர் கேட்கவும் அதுக்கு அந்த டீச்சர் ஆமாமா எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப நம்ம இன்ஸ்பெக்டர் காட்டுறாங்க. அவர் என்ன பண்றாரு, ஹன்யாரியை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பாத்துருக்காரு. அந்த பொண்ணுகிட்ட கேட்கிறாரு, இந்த மாதிரி உனக்கு இந்த டீச்சரை பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்கவும், ஏன் இதை பத்தி எல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கறா. அதுக்கு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, உனக்கு அவர் என்ன பண்ணாருன்னு மட்டும் என்கிட்ட சொல்லு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லையும் அவளும் உண்மையை சொல்றா. இந்த மாதிரி அந்த டீச்சர் வந்து சொல்லியிருப்பாரு, உன்னோட தகுதிக்கு வந்து நீ இதெல்லாம் பண்ணவே கூடாது, நீயும் உன் ஃபேமிலி எந்த சர்க்கிள் இருக்கணுமோ அதுலயே இருங்க, உனக்குலாம் ஃபர்ஸ்ட் ரேங்க் தேவையா அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருப்பாரு. இதெல்லாம் வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் அவ சொல்லியிருப்பா. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருப்பாரு. உடனே அந்த டீச்சர் என்ன சொல்றான், அந்த பொண்ணே ஒரு தப்பு பண்ணிட்டு உட்காந்துருக்கா, அவ சொல்றதை கேட்டுட்டா என்ன வந்து இப்படி கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், அவளை ஃபர்ஸ்ட் யாருன்னே தெரியாதுன்னு சொன்னீங்க, இப்ப அவ தப்பு பண்ணிட்டு இருக்கிறது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த பையன் தப்பு பண்ணனால எக்ஸாம் எழுத முடியாதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா அந்த பையன் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணுவான் அப்படின்னு நம்ம இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அதுக்கு அந்த டீச்சர், உங்க ERP மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து நினைச்சு போறாரு. இங்க வெளியே நம்ம ஹேண்ட்ரிம காட்டுறாங்க. அவ வந்து பாங்குண்டே கிட்ட நம்ம இன்ஸ்பெக்டர் ஏன் இப்படி பண்றாரு, அவர் வந்து சரியே இல்லை அப்படின்னு ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு பாங்குண்டே சொல்றான், அவர் வந்து அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணாம இல்ல, அந்த டீச்சர் மேலதான் அவருக்கு ஃபுல் டவுட்டா இருக்கு, அண்ட் அதனாலதான் என்ன வந்து நோவிஸ் அகாடமியை பார்க்க சொன்னாரு, நானும் பார்த்துட்டு வந்தேன், இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்னு ஹேண்ட்ரிம் கேட்கறதுக்கு, உனக்கு வந்து பொய் சொல்லவும் தெரியாது, நடிக்கவும் தெரியாது, அதனாலதான் இன்ஸ்பெக்டர் உங்ககிட்ட எதுவும் சொல்ல வேணாம்னு சொன்னாரு அப்படின்னு இவன் சொல்றான். அதை கேட்டுட்டு மறுபடியும் ஹேண்ட்ரிம் வந்து ஓட ஆரம்பிக்கிறா. கத்திக்கிட்டே ஓடிட்டு இருக்கா. பாங்குண்டே வெளியே வந்து இதை பாக்குறான். நம்ம இன்ஸ்பெக்டரும் அந்த கிரவுண்ட்ல தான் மேல நிக்கிறாரு. அவரும் வந்து கேட்கிறாரு, ஏன் அவ இப்படி ஓடிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம பாங்குண்டே சொல்றான், அவன் வந்து நீங்க தான் எல்லா தப்பும் பண்ணிட்டீங்கன்னு நினைச்சிட்டா, அதை உங்ககிட்ட இப்ப எப்படி சாரி கேட்கறேன்னு தெரியாம தான் ஓடிட்டு இருக்கா அப்படின்னு அவன் சொல்லையும், நம்ம இன்ஸ்பெக்டர் ஹேண்ட்ரிம இன்னும் வேகமா ஓடு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாரு. உடனே நம்ம ஹேண்ட்ரிம் அங்க வந்துட்டு, ஏன் என்கிட்ட நீங்க எதுவுமே சொல்லல, நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு அவன் சொல்லையும், நம்ம இன்ஸ்பெக்டர் அதெல்லாம் விடு, இதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் பழைய மாதிரியே இருக்கலாம், நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லையும் அவளும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறா. இங்க அந்த பையன் திரும்பவும் கிளாஸ் ரூமுக்கு வந்து படிக்க உட்காடுறான். அப்போ அந்த கிளாஸ்ல ஒரு பொண்ணு இவனே பாத்துட்டு போறா. அண்ட் அப்படியே கட் பண்ணா நம்ம டீச்சரை காட்டுறாங்க.
அவர் வந்து ஒரு ஹோட்டல் உட்காந்துருக்காரு. அவரை வந்து ஒரு லேடி வந்து பார்க்க வராங்க. பார்த்துட்டு என் பொண்ணு தான் இப்ப நல்ல மார்க் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தா அந்த பையன் திரும்ப வந்துட்டான். இப்ப என் பொண்ணு எப்படி ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவா அப்படின்னு அவர் சொல்லையும் அதுக்கு அந்த டீச்சர் சொல்றாரு, உங்க பொண்ணுக்கு மண்டையில ஒண்ணுமே இல்லைன்னா நான் என்ன பண்றது, நான் இல்லாம உங்க பொண்ணால எப்படியும் பாஸ் பண்ண முடியாது, நான் இதை பாத்துக்கிறேன், நீங்க ஃப்ரீயா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போறாரு. இங்க நம்ம இன்ஸ்பெக்டர் காட்டுறாங்க. அவங்க எல்லாம் கிரவுண்ட்ல நிக்கும் போது கொரியன் போலீஸ் அங்க வந்து உங்க மேல நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, சோ நாங்க உங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம், எங்க கூட வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போறாங்க. அதே டைம்ல நம்ம மினிஸ்டரையும் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. என்னன்னு சொல்லிட்டு உங்க மேல என்கொயரி வந்திருக்கு, சோ எங்க கூட வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் கூட்டு போறாங்க. இது எல்லாமே நியூஸ்லயும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பார்த்துட்டு எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் பிளான் பண்றாங்க, இவங்களை முடிச்சு விட இதான் சரியான நேரம் அப்படிங்கிற மாதிரி ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்காங்க. இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஹேண்ட்ரமையும் இன்ஸ்பெக்டரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிருக்காங்க. நம்ம இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, இன்னும் ஒரு வாரத்துக்கு எப்படி நம்ம வெளிய விட மாட்டாங்க, இவங்க பவரை யூஸ் பண்ணி நம்ம உள்ள வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியும், ஏன் ஒரு வாரம் வரைக்கும் அப்படின்னா இந்த ஸ்கூல்ல ஒரு வாரத்துல எக்ஸாம் இருக்கு, அதனால நம்ம இன்னும் ஒரு வாரம் வெளிய விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணா அந்த டீச்சர் வந்து நோவஸ் இன்ஸ்டிடியூட்டுக்கு போறாரு. அங்க போனா அந்த பொண்ணோட அம்மா இருக்காங்க, அவங்க தான் இந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு ஃபவுண்டர் போல. சோ அவங்கள பார்த்து நேர்ல போய் பேசுறாரு. இந்த மாதிரி நான் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், இதை உங்க பொண்ணை மக்கப் பண்ணிட்டு வர சொல்லுங்க, அவளால சாப்பிட முடியலன்னா நம்ம தான் ஊட்டி விடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு நாளைக்கு நடக்க போற மீட்டிங்ல என்னோட பேரை மட்டும் சொல்லிருங்க அப்படின்னு சொல்லியும், நான் அதை பாத்துக்கிறேன், இனி உங்களுக்கு ஃபண்ட் நிரம்பி வழியும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து ஆறுதலா சொல்லி அனுப்புறாங்க. அப்புறம் அப்படியே கட் பண்ணா நம்ம மினிஸ்டரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுறாங்க. இவங்க எல்லாருமே பக்கத்து செல்ல தான் உட்காந்துருக்காங்க. அப்ப நம்ம பாங்குண்டே அங்க வரான். அவன் வந்து சொல்றான், என்ன வீட்டு போக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லியும், அதுக்கு நம்ம மினிஸ்டர் உன்னோட அந்த லெட்டர் எடுத்துட்டு வா, நான் சைன் பண்ணி தரேன், நீ வேலையை விட்டு போயிட்டு வேற வேலையில ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியும், அதுக்காக இல்ல நான் என் முடிவை மாத்திக்கிட்டேன், இல்ல எனக்கு எதுக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லியும், மினிஸ்டர் அதுக்கு அதெல்லாம் முடியாது, நீ எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லியும் அந்த லெட்டர் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். இவரும் சைன் பண்ணிட்டு இன்ஸ்பெக்டரையும் கொடுக்குறாரு. அவரும் சைன் பண்ணி கொடுத்துறாரு. உடனே நீ இதுக்காக ஃபீல் பண்ணலாம் அவசியம் இல்ல, போய் ஜாலியாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. கட் பண்ணா ஸ்கூல காட்டுறாங்க. ஸ்கூல்ல வந்து எக்ஸாம் நடக்குது. அந்த பொண்ணு கையில எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் எழுதிட்டு வந்துட்டு அதை கரெக்டா ஓஎம்ஆர்லயே மார்க் பண்ணி வச்சிடறா. எக்ஸாம் முடியுது. நெக்ஸ்ட் டே அடுத்த எக்ஸாம் நடக்கும்போது இங்க டீச்சர் வந்து என்ன பண்றாரு, ஆல்ரெடி முடிஞ்ச எக்ஸாமோட ஓஎம்ஆர் வந்து செக் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு எழுதின எல்லா ஆன்சருமே தப்பா தான் இருக்குது. உடனே அதை பார்த்துட்டு அங்க இருக்க கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாக்குறாரு. கொஸ்டின் பேப்பர் வேற, ஆனா இவர் கொடுத்த கொஸ்டின் பேப்பர் வேற, ரெண்டு மாறி இருக்க கண்டுபிடிச்சிட்டு அந்த கிளாஸுக்கு போயிட்டு எக்ஸாம் ஸ்டாப் பண்ணுங்க, கொஸ்டின் பேப்பர்லாம் மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே இன்ஸ்பெக்டர் அங்க வந்துட்டு எந்த இதையும் ஸ்டாப் பண்ணக்கூடாது, எக்ஸாம்லாம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியும் அதுக்கு அந்த டீச்சர் முடியவே முடியாது அப்படிங்கிறாரு. அதுக்கு இன்ஸ்பெக்டர் அதெல்லாம் முடியாது, இஆர்பிபியோட ரூல்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் உள்ளதான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. இப்ப நமக்கு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம பாங்குண்டேட்ட வந்து அந்த லெட்டர்ல வந்து இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பரை மாத்து அப்படிங்கிற மாதிரி எழுதி கொடுத்துருப்பாங்க. சோ அவனும் ஆன்லைன்ல அந்த கோட் எல்லாம் போட்டுட்டு கரெக்டா கொஸ்டின் பேப்பரை மாத்தி விட்டுறான். ஆன்லைன்ல மாத்தினது மட்டும் இல்லாம அந்த ஸ்கூலுக்கே போயிட்டு உள்ள அந்த லாக் எல்லாம் ஓபன் பண்ணிட்டு இவனே ஒரு ஸ்பை மாதிரி எல்லா கொஸ்டின் பேப்பரையும் மாத்தி செட் பண்ணி வச்சுட்டு வந்துடுறான் இவங்க கொடுத்த கொஸ்டின் பேப்பரை. சோ இப்படிதான் அந்த கொஸ்டின் பேப்பர் மாறி இருக்கு. அந்த டீச்சர் கொடுத்த கொஸ்டின் பேப்பர் படி இவ எல்லா ஆன்சரும் எழுதி இருக்கா. பட் ஆனா ஆக்சுவல் கொஸ்டின் பேப்பர் படி இவ எழுதுனது எல்லாமே தப்பு, 0 மார்க் வாங்கியிருக்கா. ஒரு நல்லா படிக்கிற பொண்ணு எல்லாமே தப்பா எழுதிருக்கானா என்ன அர்த்தம்? ஒன்னு அவ எதுவுமே படிக்காம வரணும், இல்லனா அவ எல்லாத்தையும் மக்கப் பண்ணிட்டு வந்திருக்கணும். அண்ட் இந்த கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணி விட்டதே நம்ம டீச்சர் தான் அப்படிங்கறத காமிக்கிறதுக்கு இந்த பொண்ணோட அம்மாவும் இந்த டீச்சரும் பேசின ஆடியோ ரெக்கார்டை போட்டு விட்டுறாங்க. அந்த ஆடியோல என்ன இருக்குன்னா, அந்த டீச்சர் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி இந்த கொஸ்டினை ஃபுல்லா அவங்க பொண்ணை மக்கப் பண்ணிட்டு சொல்லுங்க, அவ படிக்க முடியலனா நம்ம தான் ஊட்டி விடணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசினது எல்லாமே அந்த ரெக்கார்ட்ல இருக்குது. இதை பார்த்தோன்னே மொத்த ஸ்கூலுமே அந்த டீச்சருக்கு ஆப்போசிட் ஆயிடுறாங்க. நீங்களே அப்படி பண்ணீங்க, என்னால நம்பவே முடியல அப்படிங்கையும், ஏமா உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு இவரு எல்லாமே சொல்லி பாக்குறாரு. பட் யாருமே அவர் வந்து நம்பவே இல்லை. அப்படியே கட் பண்ணா நம்ம மினிஸ்டர் கட்சியில இருக்கவங்க அண்ட் பிரஸ் எல்லாரும் உட்கார வச்சு கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க. கேட்கறதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் அமைதியா இருந்த மினிஸ்டர் அந்த லிஸ்ட் வந்த உடனே என்ன சொல்றாரு, இந்த மாதிரி நான் பேச ஆரம்பிக்க முன்னாடி பல விஷயங்களை சொல்லணும்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லியும் அது யாருமே சொல்ல விடாம ஃபர்ஸ்ட் தடுக்கிறாங்க. அதெல்லாம் கேட்காம மினிஸ்டர் வந்து சொல்லிடுறாரு, சிம்யாங் ஸ்கூல்ல ஒரு டீச்சர் வந்து எல்லா கொஸ்டின் பேப்பரையும் லீக் பண்ணிருக்காரு. அவர் லீக் பண்ணதுக்கு பின்னாடி அவர் மட்டும் இல்ல, நிறைய முக்கியமான தலைங்கள்லாம் இருக்காங்கன்னு எல்லாரோட பேரையும் சொல்லிடுறாரு. இதெல்லாம் கேட்டு அவ்வளவு பேருமே ஷாக் ஆறாங்க. அந்த லிஸ்ட்ல இருக்க பாதி பேர் ஊரை விட்டு தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியூர் போறதுக்கு பிளான் பண்றாங்க. பட் நம்ம மினிஸ்டர் அதுக்கு ஒரு ஆப் வச்சிருக்காரு. என்னன்னா, நீங்க எங்க போகணும்னு ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா உங்க பாஸ்போர்ட் எல்லாத்தையுமே பேன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியும் நம்ம இன்ஸ்பெக்டர் காட்டுறாரு. அவர் அந்த ஸ்கூல்ல வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப வரையும் அந்த பையன் வந்து இவங்ககிட்ட தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதை பார்த்துட்டு எல்லாருமே கண் கலங்குறாங்க. மறுபடியும் தேங்க்யூன்னு சொல்லும் போது நம்ம ஹேண்ட்ரம் சொல்றா, நீ நல்லா படி அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. நம்ம பாங்குண்டேவும் கண் கலங்கிட்டே நீ நல்லா படி உன்னால முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போறான். இங்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுறாங்க. அப்ப அந்த டீச்சரை கூட்டு போயிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் என்ன பண்றான், நம்ம அன்யாரி கிட்ட விட்டுறான். அவ இவரை பிடிச்சி கிளிச்சிட்டு இருக்கா உள்ளே. அண்ட் அதோட இந்த எபிசோட் முடியுது. அண்ட் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஹவுஸ் ஆஃப் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.